குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால், அதை புரிந்து கொள்ளாவிட்டால், அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளாவிட்டால், அதை எப்படி சொந்தமாக்கி கொண்டு அதை அனுபவித்து அதில் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாவிட்டால், அதை பற்றி ஒரு அக்கறை எடுக்கலைன்னா, அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே சாபம் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதிலே தான் வாழ வேண்டியதாகி விடுகிறது. நல்லா கவனிங்க. சாபம்ங்கிறது வரப்போகிற ஒன்றும் இல்லை, சாபம் வர்ற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது உலகம் முழுக்க கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னையிலிருந்து ஒரு சாபம் என்கிற ஒரு பிரின்சிபல் உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சாபம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்குறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி. ஏன் எல்லாரும் சாபத்துக்கு கீழே ஏற்கனவே இருக்கிறார்கள். நம்ம செய்கிற தப்புனால சாபமாக போகிறதில்ல, நம்ம செய்கிற தப்புனால சாபம் வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். கிடையாதுங்க. நம்ம தப்பெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான். ஆதாம் முப்பாட்டன். சில நேரத்தில் நினைக்கிறதா பார்த்தா நல்ல கேள்வி கேட்கணும்னு. ஒன்றுமே நம்ம தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே, நமக்கு எல்லாம் உலகத்தில் உதிக்கிறதுக்கு முன்னாடியே, ரொம்ப வளர்த்ததுக்கு முன்னாடியே அவன் தப்பு செய்ததுனால இந்த உலகத்தில் சாபம் வந்து விட்டது. ஆகையால் நான் பிறக்கும் போதே ஒரு சாப உலகத்தில் பிறக்கிறேன். பிறக்கும் போதே இந்த சாபம் என்கிற பிரின்சிபல் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிரின்சிபலாக இன்றைக்கு உலகத்தில் வந்து விட்டது. ஏனென்றால் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக சாபம் பிரவேசித்து விட்டது. எல்லாரும் இந்த சாபத்துக்கு கீழாக இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வேதவசனம் போதிக்கிறது. உலகம் சாபம் என்ற பிரின்சிபலில் தான் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் பஞ்சம், நோய்கள், கொடிய காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பல வருத்தங்களை அடிக்கிறது. ஒரு சாபக்கேடு இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு சொன்னால், முதல்ல ஆண்டவராகி இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபத்துக்கு நீங்களாக்கி நாம் மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து புரிந்து கொண்டு இதை தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து இதை பெற்று அனுபவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏற்கனவே சாபம் வேலை செய்துட்டு இருக்குது பாருங்கள். இது இப்படியே மோஷனில் இருக்குது. இதுக்கடியில் தான் நாமளும் போய் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இதில் பட்டு பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதம் என்ற பிரின்சிபல் தெரியலனா நாம ஒன்றும் சாபத்தை தேடி போகிறதில்ல, நாம ஒன்றும் சாபத்தை வரவழைக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு இருக்குது. அதில் தான் எல்லாம் உழண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தான் வாழ வேண்டும். அதனால் ஆசீர்வாதத்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாபத்தை இந்த பிசாசானவன் இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த உலகம் சாபம் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. ஆனால் நம்மை வித்தியாசமானவர்களாக இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். திருப்போம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 18-19. 1 யோவான் 5:18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ தேவனால் பிறந்தவர்கள்லாம் ஒரு தனி கேட்டகரி இந்த உலகத்தில். பொல்லாங்கன் அவனை தொடான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறது. 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதாம். ஆனால் நாம் பொல்லாங்கன் நம்மை தொடக்கூடாத அளவுக்கு ஒரு தனி கேட்டகரியாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்களீங்க? தான் பாருங்கள். இது ஏதோ ஒரு மதத்தில் சேர்றது இல்லை, இது ஏதோ ஒரு ரிலிஜனில் போய் சேர்ந்துக்கிறது இல்லை. கிடையாது, கிடையாது. இது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனமாக மாறுவது, தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு தனி கூட்டம், அந்த கூட்டத்தில் சேர்க்கப்படுவது. இது அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இது பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கனுக்கு அவன் மேலே அதிகாரம் கிடையாது. பொல்லாங்கன் அவனை தொடாத ஒரு இடத்துக்கு வருகிறான். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம் பொல்லாங்கன் நம்மை தொடக்கூடாத ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி, அதன் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி, தம்முடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. அவன் நம்மை தொடான் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய அதிகாரத்துக்களை நம்ம வாழவில்லை இன்றைக்கு என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி,
யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். 1 யோவானை பார்த்தோம். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். 17ஆம் அதிகாரம் 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அவர் சொல்றாரு, இயேசு பண்ற ஜெபம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல. அவர் இந்த உலகத்திலிருந்து வரலங்க. அவர் எங்கேருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து கீழே வந்தவர். மரியாளுடைய வயிற்றின் மூலமாக பிறந்தார். கற்பத்தின் மூலமாக இந்த உலகத்தில் கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவர் தான். உலகத்தில் பிறந்தார், எல்லா மனுஷனை போல பிறந்தார். ஆனால் அவர் எங்கேருந்து, இந்த ஊருக்காரில் அவர் எங்கே? கடவுள். அவர் மனுஷனாக மாம்சமாகி இந்த உலகத்தில் பிறந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சரி, அவர் உலகத்தான் அல்லன்றது எனக்கு நல்லா விளங்குது. ஆனால் நான் உலகத்தான் அல்லன்றார். எல்லாம் சொல்லுங்க, நானும் உலகத்தான் அல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்களும் என்னுடைய கேட்டகரி. அவங்க எல்லாம் உலகத்தார போல அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்கலாம், இந்த மாம்சம் ரத்தம் எலும்பு உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வெறும் இந்த மாம்ச ஜந்துக்கள் கிடையாது, வெறும் இந்த மாம்சம் ரத்தம் உடைய ஒரு மனுஷன் கிடையாது. அவன் தேவனால் பிறந்தவன், இந்த உலகத்தான் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். தேவனுடைய பிள்ளை என்னன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், மாம்சம் ரத்தம் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தார் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தார் அல்ல. இயேசுவை போல நானும் இந்த உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பயத்தது. உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்குதுன்னா அதை பற்றி ஆச்சரியப்படக்கூடாது. அது இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேற கேட்டகரி. அடுத்த வசனம் பாருங்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல். சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலைங்க, இந்த உலகத்தாரோட வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல, உலக கம்பெனியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தானோட போய் இருந்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆகவே இயேசுவே சீக்கிரம் வாரன்னு காத்துட்ருக்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை நீ அங்கேயே இருன்றாரு. என்ன அங்கே கொண்டு போகன்றாங்க. அவர் சொல்கிறார், அதுவும் கொண்டு போக முடியாது, நீ அங்கே தான் இருக்கணுன்றாரு. இது என்ன வம்பா போச்சு? உலகத்தான் இல்லைன்றாரு, என்னை போலவே இவர்களும் உலகத்தார் அல்லன்றாரு, இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைன்றாரு. ஆனால் இங்கே தான் இருக்க சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தார் அல்ல, ஆனால் நாம் இங்கே இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. அவர் நீங்கள் அங்கே வர்றதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. நிறைய பேருடைய இதை போட்டு உடச்சிட்டேன் இன்றைக்கி நான் நம்பிக்கையை. நீங்கள் பரலோகம் போகிறதுல அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. பரலோகம் போவீங்க, அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது. ஆனால் அதில் அவர் அவ்வளோ ஆர்வம் காமிக்கல. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இங்கே இருன்றார். இப்போ எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இங்கே இருக்கிறதுல, நாம் இங்கே இருக்கிறதுல அவர் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கார். இங்கே இருக்கிறது ரொம்ப முக்கியம், இங்கே இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். அதுக்காக அவர் ஜெபம் பண்ணல. இன்னும் கேட்டால் என்ன வேண்டிக் கொள்கிறாரு, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே இருக்கட்டும், ஆனால் இவர்களை போல இருக்கக்கூடாது, தீமை நின்று அவர்கள் காக்கப்பட வேண்டும். இந்த உலகம் சாபக்கேடான உலகமாக இருக்கிறது, தீமைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது, இதிலிருந்து இவர்கள் காக்கப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நான் உலகத்தான் அல்லாது போல. அடுத்த வசனம், அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தினால் நாம் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். வசனத்தை பெற்ற மக்கள் நாம், வசனத்தின் மக்கள் நாம், வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிற மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம். தீமை நின்று காக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் நமக்காக வேண்டிக் கொண்டார். வழியே இந்த தீமையான உலகத்திலிருந்து போய் பரலோகம் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், எதுக்கு இந்த தீமையான உலகம், அப்படி வேண்டிக் கொள்ளலை. இந்த தீமையான உலகத்திலே இருந்து இங்கே வாழ்ந்து நாம் தீமை நின்று காக்கப்பட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார்.